إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الكلام كلام الله وخير الحدي حدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة صبحكم ومساكم فقد قال النبي عليه الصلاة والسلام بعثت أنا والساعة كهاتين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل أجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب فذكر بالقرآن من يخاف وعيد அல்லாஹ்வை புகழ்ந்து அவன் இறுதி தூதர் முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை அல்லாஹுடைய திருப்தியை நோக்கமாக கொண்டும் இறுதி வரை அதனை பின்பற்றி மரணித்துவிட்ட முஸ்லிம்கள் அதேபோன்று மறுமை நாள் வரை தோன்றக்கூடிய அந்த தூதர் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை உல தூய்மையோடு பின்பற்றி மரணிக்கவிருக்கின்ற அத்தனை முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தி உண்டாவதாக. அவர்கள் அனைவரையும் அவர்கள் எதிர்பார்க்கின்ற உயர் சுவனங்களிலே அல்லாஹ் அவனது அருளை கொண்டு நுழைவித்தருள்வானாக. படைத்தவன் மனித இனத்திற்கும் ஜின் இனத்திற்கும் வழிகாட்டலாக தந்த அல் குர்ஆன் என்ற வஹி, இந்த வஹி அதிகம் வலியுறுத்துவது இறை விசுவாசம் எனும் ஈமானா அல்லது மனித நேயமா? நேர்வழி நடந்து வாழ்வின் நோக்கத்தில் வெற்றி பெற விரும்புகின்ற ஒவ்வொருவரும் இது பற்றி அறிய வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே இன்றைய உபதேசத்தில் மிக தெளிவாக சுருக்கமாக அந்த விடயத்தை உங்களுக்கு நாம் தெளிவுபடுத்தி விடுகின்றோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் வார்த்தைகள்தான் அல் குர்ஆன் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த அல் குர்ஆனின் 57வது அத்தியாயத்தில் 16 முதல் 18 வரைக்குமான 3 வசனங்கள். கண்ணியமிக்க அல்லாஹ் இந்த வசனங்களை இவ்வாறு தொடர்கின்றான். அலம் யஅனி லில்லதீன ஆமனூ அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹி வமா நஸல மினல் ஹக். ஈமான் கொண்டவர்களின் உள்ளங்கள் அல்லாஹுடைய நல்லுபதேசத்திற்கும் வானிலிருந்து இறங்கிய சத்தியத்திற்கும் அதனை பற்றிய அச்சமுற்று அதன்படி நடக்கின்ற காலம் இன்னும் வரவில்லையா என்று கண்ணியமிக்க அல்லாஹ் கேள்வி தொடுக்கின்றான். இதே போன்று முன்னிருந்த முக்கிய இரு சமூகங்களுக்கு இந்த நேர்வழி வழங்கப்பட்டு ஆரம்பத்திலே அவர்கள் அந்த போதனைகளுக்கு வழிபட்டு நடந்தாலும் ஃபபால அலைஹிமுல் அமத், சில காலம் கழிந்ததன் பிறகு ஃபகஸத் குலூபுஹும், மென்மை அடைந்திருந்த அவர்களுடைய உள்ளங்கள் கடினமாகிவிட்டன. வகஸீரும் மின்ஹும் ஃபாஸிகூன், அவர்களிலே அதிகமானவர்கள் கெட்டவர்களாக இருக்கின்றார்கள் என்று கண்ணியமிக்க அல்லாஹ் கூறுகின்றான். அல் குர்ஆன் என்ற மனித நோக்கத்தில் வெற்றி பெறுவதற்கான வழிகாட்டல், ஒரு பூரண கொள்கையை பற்றி பேசுகின்ற அல்லாஹ் இதிலே அதிகம் ஈமானை வலியுறுத்துகின்றானா, மனித நேயத்தை வலியுறுத்துகின்றானா என கேட்டால் இதற்குரிய சுருக்கமான தெளிவான பதில் ஒரு சில வேளை உங்களில் சிலரை ஆச்சரியப்பட வைக்கும்.
அல்லது அல்லாஹ்வின் வழிகாட்டல் இவ்வளவு தானா என்ற ஒரு ஏமாற்ற சிந்தனையை உருவாக்கும். ஆனால் குர்ஆன் எதனை அதிகம் வலியுறுத்துகின்றது என்பதை புரிந்து கொள்ளுகின்ற அதே நேரம் அதன் விரிவான வடிவம் என்ன என்பது உங்களிலே அதிகமானவர்கள் அறியாமல் இருந்தால் தான் இத்தகைய ஒரு ஏமாற்றமும் குர்ஆன் இதனை மட்டும்தான் கூறுகின்றதா என்ற ஒரு நம்பிக்கை இழப்பும் தோன்ற முடியும். எப்படியோ முதலிலே சுருக்கமாக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனித நேயம் நிச்சயமாக குர்ஆனும் குர்ஆனை பின்பற்றி நடந்த நபி அவர்களும் வலியுறுத்துகின்ற நட்பண்புகளிலே முக்கியமான ஒன்றாகும். மனித நேயம் என கூறுவதை விட உயிருள்ள அத்தனை படைப்புகளோடும் அன்பாக, கருணையாக, நீதமாக நடக்க வேண்டும் என்று இஸ்லாமும் கூறுகின்றது. ஆனால் இந்த மனித நேயத்தை விட இறை விசுவாசம் என்கின்ற ஈமான் அனைத்தையும் விட பெரியது இந்த ஈமான் தான் என கூறி அதிகம் குர்ஆனும் சுன்னாவும் இந்த ஈமானைத்தான் அதிகம் வலியுறுத்துகின்றது. இப்போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம், இந்த ஈமானுக்கும் மனித நேயத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன? எல்லோருமே மனித நேயம் சிறப்பானது, மதிப்பானது என நம்புகின்ற நிலையில் மனித நேயத்தை விட ஈமானை அதிகம் வலியுறுத்துவதால் என்ன நலவு ஏற்படும் என்பதை நீங்கள் புரிய வேண்டும். அப்படி புரிந்து கொண்டால் மனித நேயம் மட்டும் மனித சமூகத்திற்கு போதுமானதல்ல. ஈமான் கொண்டிருக்கின்ற ஒரு மனிதன் மனித நேயத்தை மட்டும் வைத்திருப்பவர்களை விட எந்த அளவு அவன் உயர்வானவன், மகத்தானவன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இந்த 3 வசனங்களிலே, அதாவது 57வது அத்தியாயத்தின் 16வது வசனத்தை உங்கள் முன் நான் ஓதி காட்டினேன். அடுத்த வசனத்தில் மிக அழகான ஒரு உதாரணத்தை அல்லாஹ் இதற்கு சொல்லுகின்றான். இவ்வாறு அவனுடைய வசனங்களை நீங்கள் சிந்தித்துணர்வதற்காக விவரிப்பதாகவும் அவன் கூறுகின்றான். வெறும் மனித நேயத்தை கடந்து ஈமான் என்பது மனிதர்களின் வாழ்வு சிறப்பதற்கு இன்னும் என்னென்ன நற்பண்புகளை கூறுகின்றது என்பதையும் அடுத்த வசனத்தில் தெளிவுபடுத்துகின்றான். ஒட்டு மொத்தத்தில் மனித நேயம் என்பது உயிர்களிடத்து அன்பு என்று அதனை இன்னும் விரிவாக்கி நாம் பார்த்தால் கூட மனித நேயம் மட்டும் மனித சமூகம் முழுமையாக வெற்றி அடைவதற்கு போதுமானதல்ல. இதனை தாண்டி குர்ஆன் ஈமான் என்ற ஒன்றை சொல்லுகின்றது. இந்த ஈமான் இன்று எமது சமூகம் உட்பட மனிதர்கள் புரிந்து வைத்திருக்கின்ற ஈமான் கிடையாது. குர்ஆன் கூறுகின்ற ஒரு ஈமான் இருக்கின்றது. அதற்கு நபி அவர்கள் வழங்கிய விளக்க உரை இருக்கின்றது. அந்த ஈமான் ஒரு மனிதனிடம், தனி மனிதனிடம் மட்டுமல்ல, மனித சமூகத்தில் ஈமான் ஏற்படுகின்ற போது அங்கே மனித நேயம் உட்பட மனித வாழ்விலே 2 முக்கிய கட்டங்கள். ஒன்று இந்த உலக வாழ்வு, அதன் பிறகு முடிவே இல்லாத மறுமை வாழ்வு. இந்த 2 வாழ்வும் சிறப்பதற்கு மனித நேயத்தை தாண்டி அல்லாஹ்வும் தூதரும் சொல்லுகின்ற ஈமான் தான் அவசியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும்.
எனவே முதலிலே சுருக்கமான பதில், அல் குர்ஆன் என்ற அல்லாஹ்வுடைய வழிகாட்டல். அதிகம் வலியுறுத்துவது மனித நேயமா ஈமானா என கேட்டால் ஈமானைத்தான் அதிகம் வலியுறுத்துகின்றது என்பது சுருக்கமான பதில். இப்போது மனித நேயத்தை தாண்டி அந்த ஈமான் ஏன் அவ்வளவு அதிகமாக தேவைப்படுகின்றது? குர்ஆனும் அதன் விளக்க உரையான சுன்னாவும் ஈமானை எப்படி கூறுகின்றது? இதனை பற்றி இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது ஹுத்பாவிலே தெளிவுபடுத்துகின்றோம். ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة أما بعد. இப்போது அல்லாஹ் இந்த 57வது அத்தியாயத்தின் 17வது 18வது வசனங்களில் என்ன கூறுகின்றான் என்பதை கவனியுங்கள். மனித நேயம் அல்லது உயிர்களிடத்திலான நேயம். ஈமான் என்ற பூரணமான ஒரு வழிகாட்டலின் ஒரு பகுதிதான் இந்த உயிர்களிடத்தான அன்பு நேயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்கள் மீதும் உயிரினங்கள் மீதும் அவற்றிற்கு எந்த பாதகமும் செய்யாமல் அவற்றிற்கு நலவு செய்வது என்பதை ஒரு மிகப்பெரிய பாவியான ஒருவன் தாகித்திருக்கின்ற ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததை கொண்டு அந்த மனிதன் என்னதான் இருந்தாலும் ஈமான் இருந்ததன் காரணமாக ஒரு உயிருக்கு அவன் நன்றி செலுத்தியதற்காக உதவி செய்ததற்காக அவனது ஏனைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவன் சுவனத்திலே நுழைக்கப்படும் அளவிற்கு இஸ்லாம் உயிர்களிடத்திலான அன்பை வலியுறுத்துகின்றது. ஆனால் இந்த உயிர்களிடம் அன்பு காட்டுகின்ற ஒருவன் அவன் படைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றும் விதத்திலே படைத்தவனை நம்பி அவனிடம் வெற்றி பெறுவதற்கு அவன் கடைபிடிக்க வேண்டிய ஈமான் என்ற உள்ளத்திலே ஏற்படுகின்ற ஒரு தன்மை, அதன் வெளிப்பாடுகள் நாவிலும் நடத்தையிலும் வெளிப்பட வேண்டும். அதன் மூலம் இந்த உலகத்திலே மனித வாழ்வு மேலோங்க வேண்டும், அனைத்து துறைகளிலும் மேலோங்க வேண்டும். உயிர்களுக்கு மத்தியிலே அன்பு பாராட்டப்படுவது மட்டும் போதுமானதல்ல. ஒழுக்கங்கள் உட்பட அனைத்து உயிரினங்களும், குறிப்பாக மனிதர்கள், தங்களுடைய உலக தேவைகளை ஆகுமான வழியில் சிறப்பாக நிறைவேற்றி ஒரு கண்ணியமான திருப்தியான ஒரு வாழ்வு வாழ்வதற்கு அங்கே ஈமான் தான் அவசியப்படுகின்றது. உள்ளத்திலே நம்பிக்கை என்பதிலிருந்து ஆரம்பிக்கின்ற இந்த ஈமான், அதற்கான நல்ல விளைவுகள் நாவிலும் நடத்தையிலும் வெளிப்படுகின்ற போது மனித சமூகம் ஒட்டுமொத்தமாக மேன்மை அடைவதற்கும், மனிதன் இந்த உலகிலே எந்த நோக்கத்திற்காக படைக்கப்பட்டானோ அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கும் இந்த ஈமான் தான் அவசியமாக இருக்கின்றது. இதற்கு இப்போது அல்லாஹ் சொல்லுகின்ற உதாரணத்தை பாருங்கள். அறிந்து கொள்ளுங்கள், ஏலமு அன்னல்லாஹ யுஹ்யில் அர்த பஅத மௌத்திஹா. பூமிகள் எதையுமே விளைவிக்காமல் பட்டு போயிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இப்படி இறந்த பூமியை நாம் உயிர்ப்பிக்கின்றோம் என்று ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான். இதே போன்றுதான் மனித மனங்கள், அவற்றிலே ஒரு அம்சமாகிய உயிர்களிடத்தில் அன்பு காட்டுவதென்பது இது மட்டுமே மனிதனுக்கு போதுமானதல்ல.
மனித உள்ளங்களில் இந்த உயிர்களிடத்திலே அன்பு காட்டுவதென்பது உட்பட அல்லாஹ் வலியுறுத்துகின்ற ஈமான் எப்படி என்றால், பட்டுப்போன பூமியிலே மரம் மட்டைகள் எப்படி முளைக்கின்றதோ, புட்பூண்டுகள் எப்படி முளைக்கின்றதோ, அதன் மூலம் மனிதன் உட்பட கால்நடைகள் அதன் பழங்களையும் அதன் அறுவடைகளையும் எப்படி அவன் அனுபவிக்கின்றானோ, இதே போன்று அல்லாஹ் மனித உள்ளங்களை உயிர்ப்பிப்பதற்கு, மனித நேயம் உட்பட அவன் படைத்த நோக்கத்திற்காக ஒரு மனிதன் வாழுவதற்கு அடிப்படையிலே ஈமானை அல்லாஹ் தூண்டுகின்றான். இதுதான் முதன்மையானது என அல்லாஹ் விவரிக்கின்றான். உள்ளத்திலே ஈமான் பதிந்துவிட்டால் அதன் நல்ல வெளிப்பாடுகளிலே ஒன்று மட்டும்தான் இந்த மனித நேயம் என்பது. அதனை தாண்டி இந்த உலகத்திலே மனிதர்களை ஒழுங்குபடுத்துவதற்கு, ஒரு மனிதன் மற்றொரு மனிதனின் இன்ப துன்பங்களிலே பங்கெடுப்பதற்கு அல்லாஹ் இப்போது விவரிக்கின்றான். நீங்கள் சிந்தித்துணரும் பொருட்டு அவனுடைய வசனங்களை இவ்வாறு விவரிப்பதாகவும் கூறுகின்றான். இப்படி கூறிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னல் முஸத்திகீன வல் முஸத்திகாத், யாரெல்லாம் பிறருக்கு தான தர்மங்கள் கொடுக்கக்கூடியவர்கள், வஅக்ரதுல்லாஹ கர்தன் ஹஸனா, அதே போன்று அல்லாஹுக்காக கடன் கொடுக்கக்கூடியவர்கள். அல்லாஹுக்கு கடன் கொடுப்பதென்பது இரண்டு வகையிலே அமைகின்றது. அல்லாஹுக்காக பிற மனிதர்களுக்கு வட்டி என்ற கொடுமையை அவர்களுக்கு சுமத்தாமல் வெறுமனே நாம் தந்த பணத்தை திருப்பி அந்த தவணையிலே தாருங்கள் என மனிதர்களுக்கு கடன் கொடுப்பதும் அல்லாஹுக்கு கடன் கொடுப்பதில் அடங்கும். இது மிகச்சிறந்த மனிதர்களுக்கு செய்கின்ற உதவி என இஸ்லாம் கூறுகின்றது. அதே போன்று அல்லாஹ்விடம் கூலி எதிர்பார்த்தவர்களாக நாம் சிரமப்பட்டு உழைத்த பணத்தை வேறு படைப்பினங்களுக்கு, குறிப்பாக மனிதர்களுக்கு நாம் அன்பளிப்பாக கொடுப்போம் என்றால், இவை ஒவ்வொன்றும் அல்லாஹுக்கு நாம் கொடுக்கின்ற கடன். 1000 ரூபாய் இப்படி செலவழித்தால் குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் அவன் திருப்பித் தருவதற்கு பொறுப்பேற்கின்றான். இப்படி மனிதர்களுக்கு உதவி செய்வதை, அது கடனாக இருக்கலாம், அல்லாஹ்வுக்காக என்ற நோக்கத்திலே நாம் கொடுக்கின்ற தான தர்மங்களாக இருக்கலாம். இவற்றை செய்யக்கூடியவர்களுக்கு பன்மடங்காக அதற்குரிய கூலி வழங்கப்படும் என்று கூறுகின்றான். அது மட்டுமல்ல, இன்னும் அவர்களை சிறப்பிக்கக்கூடிய கூலியும் கிடைக்கும் என அல்லாஹ் கூறுகின்றான். எனவே இந்த சுருக்கமான விளக்கத்திலே தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, உயிர்களிடத்தில் அன்பு காட்டுவதென்பது நிச்சயமாக ஒரு சிறந்த பண்பாகும். ஆனால் ஈமான் என்பது வெறுமனே உயிர்களிடத்தில் அன்பு காட்டுவது மட்டும் கிடையாது. உயிர்களிடத்திலே அதிக அன்பு காட்டிவிட்டால் மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் நிறைவேறி விடுமா? மனிதன் எதிர்பார்க்கின்ற சுவனம் கிடைத்து விடுமா என்றால் நிச்சயமாக கிடைக்காது. இதற்கு விரிவான ஒரு உதாரணத்தை 14வது அத்தியாயத்தின் 24 முதல் 27 வரைக்கும் அல்லாஹ் விவரிக்கின்றான். ஈமான் என்பது எப்படிப்பட்டது? உண்மையான ஈமான் இருக்கின்ற அதே நேரம் வெறும் நடிப்பு, நாடகம், போலியான ஈமானும் இருக்கின்றது. இதனைத்தான் நான் இப்போது கூறிய அந்த வசனத்தில் அல்லாஹ் விவரிக்கின்றான். ஈமான் என்பது பலமும் நல்ல விளைச்சல்களும் தரக்கூடிய மரத்தை போன்றது. அதன் வேர்கள் பூமியிலே ஆழம் சென்று உறுதி பெற்றிருக்கும். அதன் கிளைகள் வானளாவ பரவி இருக்கும்.
அந்த மரம் எப்போது என்ன பழத்தை தர வேண்டுமோ அந்த பழத்தை கொடுக்கும். இதுதான் உண்மையான ஈமானுக்கு உதாரணம். இதேபோன்று வெறும் வார்த்தையிலான ஈமான் பெறுமதியற்றது, அல்லாஹ்விடம் அதன் விளைவை தராத ஈமான் இருக்கின்றது. அதுவும் வெறும் வார்த்தையிலே இருக்கும், உள்ளத்திலே உறுதி கொண்டு நல் விளைவுகள் ஏற்பட மாட்டாது. எனவே இந்த மனித நேயம் என்பது உள்ளத்தில் ஏற்படுகின்ற ஈமானின் ஒரு விளைவாக இருக்க வேண்டும். நல்ல உயிரிடத்தில் அன்பு காட்டுவது நிச்சயமாக நல்ல ஒரு விடயமாகும். ஆனால் மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் படைத்தவனுக்கு முழுமையாக அடிபணிகின்றவர்கள் யார், படைத்தவனை மறுத்து தான் நினைத்தது போன்று வாழுவது யார் என்ற சோதனைக்குரிய வாழ்க்கைதான் இந்த உலகமாகும். மனிதனுடைய ஒட்டுமொத்த வாழ்வும் இந்த உலக வாழ்வு மட்டும்தான் என அதிகமானவர்கள் நினைக்கின்றார்கள். பரிதாபம், அது உண்மை கிடையாது. உலக வாழ்வு என்பது மனிதனின் உண்மையான வாழ்வோடு ஒப்பிடுகின்ற போது ஒரு காலை நேரம், ஒரு மாலை நேரம் என கூறும் அளவிற்கு மிகச் சிறியது. எனவே மனிதனை சோதனைக்காக படைத்த அல்லாஹ் மனிதன் எதற்காக எப்படி வாழ வேண்டும் என்று கூறிய வாழ்க்கை முறைதான் குர்ஆன் ஆகும். குர்ஆனை நடைமுறையிலே ஒரு மனிதர் வாழ்ந்து காட்ட வேண்டும், அப்போதுதான் மனிதர்களுக்கு புரியும் என முஹம்மது என்ற மனிதர் மீது இறக்கி உயிர்களிடத்தில் அன்பு காட்டும்படி கூறிய அல்லாஹ் அது மட்டும்தான் வெற்றி பெறுவதற்குரிய வாழ்க்கை என ஒருபோதும் கூறவில்லை. ஒரு சில பெரிய அறிஞர்கள் கூட இப்படித்தான் நினைக்கின்றார்கள். ஆனால் உயிர்களிடத்தில் அன்பு காட்டுவது நிச்சயமாக கடமையானது. அந்த ஒன்று மட்டும் மனித வாழ்வை பூரணமாக இந்த உலகில் சுபிட்சமாக வாழுவதற்கு அது வழிவகுத்து விட மாட்டாது. அதில் ஒரு சில உதாரணங்களைத்தான் நாம் இங்கே சொன்ன 57வது அத்தியாயத்தின் 18வது வசனம் கூறுகின்றது. ஒவ்வொரு மனிதனும் சொத்துக்களின் மீது ஆசையுடையவனாக இருக்கின்றான். சொத்துக்களை பிறருக்கு கொடுப்பது ஒரு பக்கம் இருக்க, பிறருடைய சொத்தை அபகரிப்பதில் அதிகமான மனிதர்கள் முயற்சி செய்கின்றார்கள். இவை அனைத்தையும் தடுத்து பிற மனிதர்களும் எம்மை போன்று தேவையுடையவர்கள், அவற்றிலே ஒரு சிலர் முயற்சி செய்தும் கூட அவர்களுக்கு பொருளாதார வசதி இல்லை. இப்படியானவர்கள் மீது மனித உள்ளத்திலே இரக்கத்தையும் அன்பையும் எது ஏற்படுத்துகின்றது என்றால் இந்த ஈமான் தான் ஒட்டுமொத்த மனிதர்களையும் பிறருக்கு தீங்கு செய்யாது தம்மிடம் இருக்கும் வாய்ப்பு வசதிகளை கொண்டு பிறருக்கு உதவி செய்து இந்த உலக வாழ்வில் குறைந்தபட்சம் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு மற்றொரு மனிதனுக்கு ஒரு முஸ்லிம் உதவி செய்ய நினைக்கின்றான் என்றால் அதற்குரிய காரணம் அந்த ஈமான் என்பது அவனை தூண்டுகின்றது. பழம் தரக்கூடிய ஒரு மரம் அது காய்க்கின்ற காலம் வரும்போது எப்படி பழங்களை தந்து மனிதர்களுக்கு உதவி செய்கின்றதோ இதே போன்று மனிதனை சீரமைத்து அவனுடைய உண்மையான வாழ்க்கைக்கு அதனை இலட்சியமாக கொண்டு அந்த வாழ்விலே வெற்றி தருகின்ற தன்னை படைத்தவனுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்தி இப்படி ஒரு சிறப்பான ஒரு வாழ்வு வாழ்வதற்கு காரணம் அவனிடம் ஏற்படுகின்ற ஈமானே ஆகும். எனவே குர்ஆன் ஒரு மனிதனை சீரமைப்பதற்கு அடிப்படையிலே எது தேவையோ அந்த விடயத்தை தான் அதிகம் வலியுறுத்துகின்றது. அதன் காரணமாக இன்று உலகிலே எந்த ஒரு மத நம்பிக்கையோடும்
இஸ்லாத்தை நாம் ஒப்பிட்டு ஆய்வு செய்கின்ற போது இந்த இஸ்லாம் என்ற அடிப்படையிலே அது கூறுகின்ற ஈமான் விதைக்கப்பட்ட ஒரு சமூகம், நபியும் நபி தோழர்கள் போன்று வாழ்வார்கள் என்றால் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் இஸ்லாம்தான் சிறப்படைவதற்குரிய ஒரே வழி என்ற உண்மை வெளிப்பட்டுவிடும். ஆனால் கைசேதம் நாம் ஆரம்பத்திலேயே சொன்னது போன்று மனித நேயம் உட்பட அத்தனை நலவுகளையும் வெளிப்படுத்துகின்ற நபியின் காலத்து ஈமான், நபியின் காலத்து இஸ்லாம் இன்று பெரும் பெரும் உலமாக்களால் கூட புரிந்து கொள்ளப்படாமல் மக்களை அவர்கள் அந்த இஸ்லாத்தின்படி நடைமுறையிலே வழிகாட்டாததன் காரணமாக ஏனைய சமூகங்களுக்கும் முஸ்லிம் என கூறுகின்ற சமூகத்திற்கும் இடையில் கண்களால் பார்ப்பதற்கு எந்த வித்தியாசமும் இல்லாத ஒரு வாழ்க்கையை எமது சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே நாம் முதலிலே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விடயம், மனித நேயம் என்பது ஈமானின் ஒரு பகுதி மட்டுமேயாகும். மனித நேயம் எவ்வளவு பெருமதியானதோ இதே போன்று எத்தனையோ மடங்கு ஈமான் என்பது பெருமதியானது. உண்மையான ஈமான் என்பது மனித நேயத்தை போன்று பல்வேறு விடயங்களை உள்ளடக்கியதுதான் இந்த ஈமான் என்பதாகும். அதற்கு ஒரு உதாரணம் மட்டும் நாம் மேலே சொன்ன அந்த வசனங்களிலே இருக்கின்றன. சிரமப்பட்டு நாம் உழைக்கின்ற பணத்தை படைத்தவனின் திருப்திக்காக ஏனையவர்களுக்கு நாம வழங்குவதென்பது மற்றொரு நற்காரியமாகும். இதுபோன்று 60க்கு மேற்பட்ட விடயங்கள் இந்த ஈமானிலே சேர்ந்திருக்கின்றன என நபி அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். எனவே அல்லாஹ்வினால் தரப்பட்ட குர்ஆன் என்ற வாழ்க்கை வழிகாட்டி மனிதனின் இந்த சோதனை காலத்திலே மனிதன் வெற்றி பெறுவதற்கும், சொற்ப நாட்களாக இருந்தாலும் இந்த பூமியிலே முழுமையான ஒரு திருப்தியான வாழ்க்கையை மனித இனம் அடைவதற்கு அனைத்திற்கு முதலில் இந்த ஈமான் ஏற்பட வேண்டும். ஈமான் என்பது உள்ளத்தில் ஏற்படுகின்ற நம்பிக்கை, அதிலிருந்து வெளிப்பட வேண்டிய நற்பண்புகளையும் சேர்த்ததுதான் ஈமானாகும். ஆட்சி முறைமை உட்பட ஈமான் உள்ள ஒரு மனிதர் ஆட்சி செய்கின்ற போது, உலகிலே இன்று அப்படி எந்த ஒரு ஆட்சியும் கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஈமான் உள்ள ஒரு மனிதர் ஆட்சி செய்கின்ற போது பொதுமக்களுக்கு கிடைக்கின்ற நலவு கூட உலக சொத்துக்கள் விடயத்திலே அந்த ஆட்சியாளரால் அனுபவிக்க முடியாத அளவிற்கு மக்களுக்காக ஆட்சி செய்கின்ற ஒரு ஆட்சியாளர் இருப்பார் என்றால் அதுதான் ஈமானிய சமூகமாகும். எனவே குர்ஆனுக்கு விளக்க உரையான சுன்னாவும் அனைத்திற்கு முதலில் வலியுறுத்துவது ஈமானேயாகும். ஈமான் என்றால் இன்று எம்மவர்களும் ஏனையவர்களும் நினைப்பது போன்று வெறுமனே நாவிலான 2 வார்த்தைகள் கிடையாது. அல்லாஹ் கூறிய உதாரணத்தின் அடிப்படையில் பூமியிலே ஆழமாக வேர்விட்டு வானலாவ பரவி எப்போதெல்லாம் அது பழம் கொடுக்க வேண்டுமோ அப்போது பழம் கொடுப்பதுதான் உண்மையான ஈமானாகும். எனவே மனித நேயத்தை விட ஈமான் அதிகம் வலியுறுத்தப்படுவதற்கு காரணம், மரணத்தின் பின்னர் உயர் கூலி அடைவதற்கு கண்டிப்பாக படைத்தவனையும் அவனது நேர்வழியையும் ஈமான் கொள்வது கட்டாயமாகும். அதேபோன்று மற்றொரு காரணம், வெறுமனே மனிதநேயம் என்ற பகுதியோடு மட்டும் நாம் நிறுத்திக் கொள்ள முடியாது. இதுபோன்ற 60க்கும் மேற்பட்ட கிளைகள் விடயங்கள் இருக்கின்றன. அவை அனைத்தையும் செய்கின்ற போதுதான் மனித சமூகம்
இந்த உலகத்தில் கூட ஒரு பூரணமான வெற்றியை காண முடியும். எனவே மனித நேயத்தை கண்டிப்பாக இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. மனித நேயம் போன்ற மிகச்சிறந்த 60க்கு மேற்பட்ட விடயங்களை இணைத்ததுதான் ஈமான் என்பதாகும். அதனை நிறைவேற்றுவதுதான் மனிதன் படைக்கப்பட்ட நோக்கமாகும். அதன் மூலம்தான் மனிதர்கள் எதிர்பார்க்கின்ற இன்பமான நிலையான வாழ்வு மரணத்தின் பின்னர் அது எமக்கு கிடைக்கும். எனவே குர்ஆன் மனித நேயத்தை வலியுறுத்துகின்ற அதே நேரம் அதற்குரிய சிறந்த வெகுமதியை பெறுவதற்கு ஈமானை வலியுறுத்துகின்றது. நபியுடைய காலத்தில் நபியும் நபி தோழர்களும் கொண்டிருந்த ஈமான் தான் அது. இன்று அதிகமானவர்கள் நினைப்பது போன்று வெறும் வார்த்தைகள் மட்டும் ஈமானாகிவிட முடியாது. எனவே உண்மையான ஈமான் என்பது மனித நேயத்தை தாண்டி எத்தனையோ நலவுகளை கொண்டு வரக்கூடியது. மனித நேயத்தை விட பன்மடங்கு பெருமதியானது. மனித நேயம் உட்பட மனிதனுக்கு நலவு தரக்கூடிய அத்தனையையும் வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு தூண்டல் தான் இந்த ஈமான் என்பதாகும். எனவே ஈமானோடு நபி அவர்கள் ஆட்சி அதிகாரம் வரை பொதுமக்களின் நலவுக்காக தங்களையே எப்படி அர்ப்பணித்து வாழ்ந்தார்களோ இது உண்மையான ஈமானின் வெளிப்பாடு. இந்த ஈமான் மனிதர்களிலே ஒவ்வொருவருக்கும் கட்டாயமானதாகும். அந்த ஈமானோடு மரணிப்பதுதான் மனித வாழ்வின் நோக்கமாகும். அந்த நோக்கத்தை நிறைவேற்றி வெற்றி பெறுகின்ற உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அகூலு ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லிசாயிரில் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்.